பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48, 49, 50 வசனங்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்கள் எந்த சூழ்நிலையில் என்றால் அந்த கெட்சமனே தோட்டத்தில் நடக்குது இந்த காரியங்கள். அவர் 3 தடவை ஜெபிக்கிறாரு. சீசர்கள் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருங்கன்னு சொன்னாலும் அவங்க ஆண்டவர் சொல்கிறத கேட்கல. அவங்க கன நித்திரையில் இருந்தாங்க, பயங்கர தூக்க மயக்கத்தில் இருந்தாங்க. அவங்களால ஒரு கான்சியஸுக்கே வர முடியல. பாருங்கள், அவர் வந்து 3 தடவை பிதாட்ட ஜெபம் பண்ணதுக்கப்புறம், இனி நீங்கள் வந்து இளைப்பாருங்க, இனி நல்லா நித்திரை பண்ணி இளைப்பாருங்க அப்படின்னே சொல்கிறாரு இந்த சீசர்கிட்ட வந்து. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். என்னை காட்டி கொடுக்குறோன்னு இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் அப்படின்னு ஏசப்பா சொன்னதுமே உடனே பார்த்தா, அப்போ தான் அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே 12 ஒருவனாகிய யூதாஸ் வரான். அந்த 12 சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் அவன் அங்கே வரான். அவன் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவங்க அனுப்பிய திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு யார் இயேசு ஒருவரை பிடிப்பதற்கு இப்படி வராங்க. சரி, இப்படி வரும்போது தான் நம்ம இன்னை நாளில் தியானிக்கிறோம். அவரை காட்டி கொடுக்குறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். அவன் வந்து இந்த பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள் இந்த தடி கடியை பிடிச்சிட்டு வராங்கிட்ட ஒன்று சொல்லி வச்சுருக்கான். நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவங்க தான் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படி சொல்லணும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அப்போ இயேசு எத்தனையோ தடவை அந்த ஜப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, கூட்டத்தில் நிறையா பேசியிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அடையாளம் தெரியாமல் தான் கேட்குறாங்களா அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிறவர்கள் இயேசுவை போலவே பிரதிபலிப்பாங்களாம். அதாவது அந்த ஒரே மாதிரி அவங்களுடைய இயேசு கிறிஸ்து வழியில் நடக்கிறவங்க இயேசுவை போலவே இருப்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, இதில் யார் இவங்களா? அந்த 12 சீசர்களில் இயேசுவோட வழியில் பின்பற்றினாங்க இவங்க ஒவ்வொருத்தரும் இயேசுவை போலவே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரே பிரசன்னத்தில் ஒரே மாதிரி தெரியும். அதான் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவன் முத்தம் செய்து அவன் சொல்லி இது பண்ணுறான். பாருங்கள், அவன் முத்தம் செய்கிறான். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அடையாளம் இதான் உங்களுக்கு இதான் உங்களுக்கு அடையாளம் பார்த்துக்குங்கன்னு சொல்லி. உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பாருங்க, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி, மோசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு சாதுவாக அவர் சொல்கிறார் பாருங்க. இவன் வந்து கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான், முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறான். எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். இயேசு கிறிஸ்து எல்லாமே அறிஞ்சிருக்கார். அவருக்கு நல்லா தெரியுது இவன் தான் காட்டி கொடுக்குறான். ஆனாலும் அவர் அவனோட இஷ்டத்துக்கு விடுறாரு. ஏன்னா மனிதனாய் பிறந்த நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. சுதந்திரம், ஃப்ரீடம். நல்லது கெட்டது எதுன்னு அறிந்து செயல்படுவது, அது நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணி நடக்கணும். அப்போ மனுஷனுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் அதை மனுஷனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ தீர்மானிச்சுக்க. இந்த உலகத்தில் பாவங்களும் அக்கிரமங்களும் நிறையா இருக்குது, பரிசுத்தமாய் நடக்கிற வழிகளும் நிறையா இருக்குது. நீ எதை பின்பற்றுகிறாய்? உங்ககிட்டயே இந்த பொறுப்பை தரேன், நீனே பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனாய் பிறந்த நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருக்காரு. அதனால தான் யூதாஸ் காரியத்து தேவனை காட்டி கொடுக்கறதுக்கு துணிந்துட்டான். ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அந்த லாஸ்ட் ஷாப்பர் உட்காந்து அவங்க பஸ்கா அனுசரிக்கிறாங்க, கடைசியாக பஸ்கா அனுசரிக்கிறாங்க. கூட இருந்து யூதாஸ் காரியத்து அவனுக்கு கூட இருக்கான். அவன் இடையில உடனே கிளம்புவான். அப்போ கிளம்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யின்னு சொல்லியே அனுப்புகிறாரு. ஏன்னா அவன் உள்ளம் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசால் நிறைஞ்சிருக்கு. அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான்.
அதனால் இப்படிப்பட்ட மனுஷகுமாரனையே காட்டி கொடுக்க அவன் துணிந்து விட்டான். பாருங்க, இவங்க முத்தம் செய்து முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். ஆண்டவர் எவ்வளோ ஒரு கரிசனையாக கேட்குறார். யூதா யூதாவே யூதா யூதாவே யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாருங்க, அப்படி அவன் ரபி வாழ்க என்று சொல்லி அவர் முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? பாருங்க, எவ்வளோ ஒரு சாப்பிட்ட கேட்குற, என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? அப்பொழுது அவர்கள் கிட்ட இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆண்டவர் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றது நியதி. ஆனால் யாரால காட்டி கொடுக்கப்படுகிறான்? எந்த மனுஷன் அதை மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. பண ஆசை. அவன் பணத்தின் மேல் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். பாருங்க, இந்த நாளைக்கு கூட நாம் இந்த வசனத்தின் மூலம் நாம் ஆவியானவர் நம் உள்ளத்திலே சிந்தனையில் போடுவது என்னவென்றால், இந்த உலகம் மாயை. இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஆனால் மனுக்குலம் இதை பார்த்து ரொம்ப அழிந்து போகிற பொருட்களுக்காக கடைசி வரை நம்மளோட கூட வருமானன்றதே தெரியாமல் மனிதன் விருதாவாக பணத்தின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறான். பணம், பொருள் சேர்ப்பது, நகை சேர்ப்பது, இதிலேயே தன்னுடைய வாழ்நாட்களை ஃபுல்லாகவே அவன் செலவழித்து விடுகிறான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை முன்வைத்து கிறிஸ்து அவர்தான், அவரை முன்னாடி வைக்கணும். அவரை முன்னாடி வைக்கிறதுல பணத்தை முன்னாடி வைக்கக்கூடாது, பொருளை முன்னாடி வைக்கக்கூடாது. இல்லை, நம்ம அதிகமாக யாரை நேசிக்கிறோமோ, ஆண்டவரை நேசிக்கிற இடத்துல வேற யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை முன்னாடி வைக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் முன்னாடி வைக்கணும். சிலுவையை முன்னாடி வைக்க வேணும். சிலுவை முன்னாடி இருக்கும்போது அது நிழல் பின்னாடி அடிக்கும். அந்த நிழலில் தான் நமக்கு தஞ்சம். அந்த 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 ஒரு அந்த ஒரு அரவணைப்பிலே, அந்த ஒரு பாதுகாப்பிலே நாம் வாழ்க்கையிலே நாம் வாழும்போது எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் செய்யாதபடி நாம் காக்க வேண்டுமென்றால் சிலுவையை முன்னாடி வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்க வேண்டும். அவர் பாடு மரணங்களை அனுதினமும் நினைக்க வேண்டும். அவர் நமக்காக ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, அந்த சிலுவை காட்சியை கண்முன் நிறுத்த வேண்டும். அப்போ சிலுவை அண்டையிலே அந்த நிழலுக்குள்ளே ஒடியாந்து வந்துட வேணும். அந்த நிழலுக்குள்ளே வரதான் நமக்கு தஞ்சம், பாதுகாப்பு. எல்லா தீமைகளுக்கும் தீங்குக்கும் நாம் விலக்கி பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த சிலுவை நிழலுக்குள்ளே ஒடியாந்து வந்துவிட வேண்டும். பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்து பணத்தின் மேல் ஆசைப்பட்டான். கடைசியில் பணம் எல்லா தீமைக்கும் வேற இருந்து சொல்ல போல பாவத்தின் சம்பளம் மரணம் என்றபடியாக அவனுடைய நிலைமை காட்டி கொடுத்த நிமித்தம் அவனுடைய நிலைமை வெகு மோசமாக இருந்தது. ஏன்னா எந்த மனுஷனால் காட்டி கொடுக்குறாடோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு கொடிதான ஒரு பாவத்தை செய்துவிட்டான். இவ்வேளையில் நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மளை நாமே சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நாம் யாரை முன்னாடி வைத்திருக்கிறோம்? சிலுவை, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த சிலுவை காட்சியை கண்முன் வைக்கிறோமா? ஆண்டவரை முன்னாடி வைக்கிறோமா? இல்லை பணத்தை முன்னாடி வைக்கிறோமா? பொருளை முன்னாடி வைக்கிறோமா? இல்லை ஆண்டவரை நேசிக்கிற இடத்துல வேற யாராவது அதிகமாக நேசித்து அது யாரை முன்னாடி வைக்கிறோம்? மனிதர்கள் முன்னாடி வைக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் முழுவதுமாக ஆண்டவரை முன்வைத்து நாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் கைகூடி வர வல்லவராக இருக்கிறார். எந்த தீங்கு வந்தாலும் ஆண்டவரை தாண்டி தான் நம்மகிட்ட வரும். அப்போ அவர் எல்லாத்தையும் காத்துக்கொண்டு அடுத்ததாக தான் நம்மகிட்ட கொடுப்பாரு. அது தாங்கிக்கிற பலம் நமக்கு இருக்கும். ஆண்டவரை தள்ளி ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு முன்னாடி தேவனை வைத்து அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அவர் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நமக்கு தேவையானதான் கொடுப்பாரு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, நாம் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் இந்த சிந்தையிலே நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? யாரை முன்னாடி வைக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, காலைந்து நிறவரை அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா, எங்களை அனுதினமும் வழிநடத்து தேவனே. ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து வழிந்தவனே. இந்த அதிகாலையில் வேலையில் எங்களை எழுப்பினீரே ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2025வது வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஜனவரி மாதம் ஆண்டவரே 21ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாள் முழுவதும் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. உம்மை முன்வைத்து ஆண்டவரே, சிலுவையில் நீர் பட்ட பாடுகளை முன்வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே அடிச்சுவடுகளை எடுத்து வைக்க ஆண்டவரே, உம்முடைய பலத்தில் எடுத்து வைக்க உம்மை முன்வைத்து நாங்கள் காரியங்கள் செய்ய நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.